இன்றைய காணொலியில நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களை தொடர்ந்து மகாராஷ்டிரா பகுதிகளில் ஏற்படுத்தப்பட்ட சாதிய எதிர்ப்பு இயக்கம் பற்றியும், அதே போல கேரளாவில் ஏற்படுத்தப்பட்ட சாதிய எதிர்ப்பு இயக்கங்கள் பற்றி தான் இன்றைய காணொலியில நம்ம விரிவா பார்க்க போறோம். சரிங்களா? வாங்க. 1827 மகாராஷ்டிராவில் ஜோதிபா கோவிந்தராவ் பூலே என்பவர் பிறந்தார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய ஜோதிபா பூலே 1852 பூனேவில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான முதல் பள்ளியை ஏற்படுத்தினார். வாழ்வில் பிராமணர் அல்லாதவர்களும் சுயமரியாதையுடனும் குறிக்கோளுடனும் வாழ வேண்டும் என்பதற்காக 1872 சத்திய சோதக் சமாஜ் என்னும் உண்மையை நாடுவோர் சங்கம், அதாவது ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டி என்னும் அமைப்பை ஏற்படுத்தினார். குழந்தை திருமண எதிர்ப்பு, விதவைகள் மறுமண ஆதரவு என்ற கொள்கையை கடைபிடித்த ஜோதிபா பூலே அவர்கள் பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளுக்கான விடுதிகளையும் ஆதரவற்ற விதவை பெண்களுக்கான காப்பகத்தை ஏற்படுத்தி அவர்களின் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு மிக மிக முக்கியமான பங்காற்றியவர் ஜோதிபா பூலே. இவ்வாறு மகாராஷ்டிராவில் ஜோதிபா பூலேயும் அவரது மனைவியான சாவித்திரிபாயும் ஒடுக்கப்பட்டோரின் வாழ்வை முன்னேற்றுவதற்காக தனது வாழ்நாள் முழுவதுமே அர்ப்பணித்தார்கள். மகாராஷ்டிரா பகுதிகளில் சாதிய கொடுமைகளுக்கு எதிராக போராடிய ஜோதிபா பூலே அவர்கள் தான் இயற்றிய குலாம்கிரி, அதாவது அடிமைத்தனம் என்ற நூல் அவரது தீவிர கருத்துக்களை எடுத்துக் கூறக்கூடிய நூலாக அவருக்கு அமைந்தது. மகாராஷ்டிரா பகுதிகளில் சாதிய கொடுமைகளுக்கு விதிவெள்ளியாக அமைந்த ஜோதிபா பூலே அவர்கள் நவம்பர் 20, 1890 தனது வாழ்வை துறந்தார். அடுத்து கேரளாவில் சாதிய கொடுமைகளுக்கு எதிராக போராடிய நாராயணகுரு பற்றி தான் இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? கேரளாவில் ஏழை பெற்றோருக்கு மகனாக பிறந்த நாராயணகுரு அவர்கள் மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் போன்ற மொழிகளில் அறிஞராகவும் கவிஞராகவும் திகழ்ந்தார். கேரளாவில் சாதிய கொடுமைகளை சகித்துக் கொள்ள முடியாமல் வாழ்வில் ஏன் பிறந்தோம் என்று மனம் நொந்தவர்களை வாழ்வில் முன்னேற்றுவதற்காக தனது வாழ்நாள் முழுவதையுமே அர்ப்பணித்தவர் நாராயணகுரு அவர்கள். இவரது பெரும் முயற்சியின் காரணமாக கேரளாவில் உள்ள அருவிபுரம் என்னும் ஊரில் இருக்கக்கூடிய நெய்யாற்றங்கரையில் இருக்கக்கூடிய கற்களை எல்லாம் கொண்டு மிகப்பெரிய கோயிலை எழுப்பினார். இவரால் கட்டியமைக்கப்பட்ட இந்த பெருங்கோயில் வளாகத்தில் சாதி மத பேதம் இல்லாமல் எல்லோருக்குமான கோயில் என்று எழுதி வைத்தார். அது மட்டும் அல்லாமல் திருவனந்தபுரத்திற்கு வடக்கே சிவகிரி என்னும் இடத்தில் அம்பாள் ஆலயத்தை ஏற்படுத்தி தீபாராதனை செய்து எல்லோருக்குமான கோயிலை கட்டமைத்தார். கேரளாவில் நம்பூதிரிகளுக்கு அடுத்த நிலையில் உள்ள நாயர் வகுப்பினர் கூட கருவறைக்குள் செல்ல முடியாத பொழுது நாராயணகுரு அவர்கள் பல கோயில்களை கட்டி அனைவருக்குமான கோயிலை ஏற்படுத்தி புதிய வழிபாட்டு நெறிமுறைகளை ஏற்படுத்தினார். இவரது பெரும் முயற்சிக்கு ஆதரவளித்த டாக்டர் பல்பு என்று அழைக்கப்படக்கூடிய பத்மநாதன் அவர்கள் மூலமாக 1903 ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை ஏற்படுத்தி சமய புரட்சி செய்தார். கேரளாவில் ஈழவ மக்களிடையே இருந்த சிறு தெய்வ வழிபாட்டு முறையான, அதாவது குலதெய்வ வழிபாட்டு முறையை ஒழித்து பெருதெய்வ வழிபாட்டுக்கு வழிவகுத்தார். அதாவது பெருதெய்வ வழிபாட்டு கடவுள்களான சிவன், விஷ்ணு, முருகன், பிள்ளையார் போன்ற கடவுளை வழிபட வலியுறுத்தினார். இவ்வாறு சிறு தெய்வ வழிபாட்டு முறையிலான இந்த குலதெய்வ வழிபாட்டு முறையை ஏன் ஒழித்தார் என்றால், இந்த சிறு தெய்வ வழிபாட்டில் இருக்கக்கூடிய கல், சாராயம் மற்றும் மிருகங்களை வதை செய்வதன் மூலமாக அவர்களிடையே ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவு மற்றும் அல்லாமல் இது அவர்களை அவமதிக்கும் செயலாக கருதி பெருதெய்வ வழிபாட்டு முறைக்கு வழிவகுத்தார். இன்று கேரளா 100% எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக திகழ்வதற்கு மிக மிக முக்கிய காரணம் என்னவென்றால் ஸ்ரீ நாராயணகுரு ஏற்படுத்திய சமய புரட்சி தான் காரணம். சரிங்களா? அடுத்து கேரளாவில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் பட்டியலின சமூகத்திற்கு ஏற்படுத்தப்பட்ட கொடுமைகளுக்கு எதிராக போராடிய ஐயன் என்ற ஐயங்காளி பற்றி தான் இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? கேரளாவில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் பட்டியலின சமூகத்திற்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட கொடுமைகளுக்கு எதிராக போராடிய ஐயன் என்ற ஐயங்காளி அவர்கள் திருவனந்தபுரத்தில் வெங்கனூரில் 1863 பிறந்தவர். கேரளாவில் பட்டியல் இனத்தை சார்ந்த சமூகத்தினர் சாலையில் நடக்க அனுமதி மறுப்பு, செருப்பு அணிய மறுப்பு மற்றும் உடலை மறைக்க துணி மறுப்பு மற்றும் தலைப்பாகை அணிய மறுப்பு என்று பல்வேறு சாதிய கொடுமைகளுக்கு எதிராக போராடக்கூடிய சூழ்நிலை அங்கே இருந்தது. அது மட்டும் அல்லாமல் மாடுகளுக்கு பதிலாக பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களை ஏரில் பூட்டி உழுகக்கூடிய சூழ்நிலை அங்கே நிலவியது. இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் தனது குழந்தை பருவத்தில் கண்ணுற்ற ஐயங்காளி அவர்கள் தான் வளர்ந்த பிறகு 2 ஜோடி மாடுகளை வளர்த்து அதை ஏரில் பூட்டி அனைவரும் வியக்கும் வண்ணம் மாட்டு வண்டியில் வலம் வந்தவர். கேரளாவில் தீண்டாமை கொடுமையை சகிக்க முடியாத பல பட்டியலின மக்கள் கிறிஸ்துவ சமயத்துக்கு மாறக்கூடிய சூழ்நிலையை தடுப்பதற்காக ஐயங்காளி அவர்கள் 1907 சாது ஜன பரிபாலன சங்கம், அதாவது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கத்தை ஏற்படுத்தினார். இவ்வாறு கேரளாவில் பட்டியலின சமூகத்திற்கு ஏற்படுத்தப்பட்ட கொடுமைகளுக்கு எதிராக போராடிய ஐயன் என்ற ஐயங்காளி அவர்கள் முதல் தொழிலாளர் வேலைநிறுத்த போராட்டத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் அங்கே மக்கள் சபை உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
அது மட்டும் அல்லாமல் 1924 வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தில் ஐயங்காளி அவர்கள் நாராயணகுரு அவர்களுடன் இணைந்து பணியாற்றி மிகப்பெரிய சாதனை புரிந்தார். வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தின் வெற்றியின் தொடர்ச்சியாக நடைபெற்ற கோயில் நுழைவு போராட்டத்தில் காந்தியடிகளுடன் ஐயங்காளி அவர்கள் கலந்து கொண்டார். இந்த டாபிக்லிருந்து மகாராஷ்டிரா பகுதியில் ஜோதிபாபுலே ஆற்றிய சீர்திருத்த பணிகள் பற்றிய ஒரு 2 மார்க் கொஸ்டினும், அது மட்டும் அல்லாமல் குலாம்கிரி என்ற நூலை எழுதியவர் யார் என்ற ஒரு 1 வேர்ட் கொஸ்டினும் கேட்க கட்டாயம் வாய்ப்பு இருக்கு. அதனால 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இந்த டாபிக்ல கூடுதல் கவனம் செலுத்தி படிச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த காணொலியில மகாராஷ்டிரா மற்றும் கேரளாவில் ஏற்படுத்தப்பட்ட சமய எதிர்ப்பு இயக்கங்கள் பற்றிய விரிவான பார்வையை தெளிவா பார்த்துட்டோம் அப்படின்னு நம்புறேன். அடுத்த காணொலியில இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி விரிவா பார்த்துருவோம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.